கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது நம்மளோட ஷ்ரெட்டர் கம் பல்வரைசர். இந்த தென்னை மட்டை, இந்த வாழை மரம் எல்லாம் துகள்களாக்கி நம்ம தோட்டத்துக்கு தேவையான உரத்தை நம்மளே தயார் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம நம்ம தோட்டத்துல நம்ம தென்னைங்களுக்கு தேவைப்படுற தண்ணி கன்சம்ஷனை ஒரு 20-30% வரைக்கும் இந்த மிஷின் மூலமா நம்ம குறைச்சிக்க முடியும். ஸோ இதை பயன்படுத்துற நம்மளோட வாடிக்கையாளர்கிட்ட இந்த பயன்படுத்துற அனுபவம் எப்படி இருக்கு, இந்த மிஷின் எதுக்காக வாங்கினாங்க, இந்த மிஷின் விவசாயம் எதுக்காக வாங்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வு பகுதியா இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். ஸோ இது நம்ம ஊரு, நம்ம பேர் என்னங்கண்ணா? பீடம்பள்ளிங்க. சரிங்கண்ணா. கணேசன். பீடம்பள்ளி கணேஷ்ங்கண்ணா. இந்த மிஷின் நம்ம எப்போ வாங்கினோம்னா? மிஷின் நம்ம ஒரு வாரம் ஆச்சுங்க. ஒரு வாரம் ஆச்சு. எப்படி இருக்கு பர்ஃபார்மன்ஸ்? மிஷின் ஒரு வாரம் ஓட்டிட்டு இருக்கீங்க, நல்லா இருக்குதுங்க? நல்லா இருக்கு. ஸோ மிஷின் எதுக்காக நம்ம தோட்டத்துக்கு நீங்க சூஸ் பண்ணீங்க? இந்த மட்டை இதெல்லாம் வெளியே எடுத்து வேஸ்டா போதுங்க. சரி, அரைச்சு மரத்துக்கு அப்படியே உரமா போடுறோம். மிஷின் வாங்கறதுக்கு முன்னாடி மட்டை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வெளியே கொண்டு வெளியே போட்டு தீ வச்சுட்டு வெளியே போட்டு தீ வச்சுட்டு இருப்பீங்க. ஓகே ஓகே. ஸோ பாருங்க, தென்னைகளோட கழிவுகள் எல்லாத்தையுமே ஒன்னா பதவரா தோட்டத்துக்குள்ளே போட்டு வச்சிருப்போம். அது மக்களுக்கு சில மாதங்கள் ஆகும். பட் இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டு நம்ம தீ வைக்கிறது இது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. பட் எதுவுமே பண்ணாம இந்த நம்மளோட வேஸ்ட்டை நம்மளாவே நம்ம யூஸ் பண்ணி நம்மளே உரமாக்கிக்க முடியும். ஸோ பார்த்துட்டு இருக்க நிறைய விவசாயிங்க பார்க்கலாம் நம்ம சேனல்ல. ஸோ அவங்க நிறைய தென்னை விவசாயம் பண்றவங்க இருக்காங்க. அவங்க எதுக்காக மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த விழிப்புணர்வு விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? ஒரு விவசாயியா இருந்தா தான் எதுக்காக ஒரு மிஷின் வாங்கணும் அப்படின்னு? இதுல வேலை ரொம்ப கம்மியாகும். மட்டை எடுத்து வெளியே போடுறது இந்த மாதிரி அரைச்சு போடணும்னா வேலை கம்மியாகும். வணக்கம் சார். வணக்கங்க சார். நம்ம பேருங்க சார்? சிதம்பரங்க, பீடம்பள்ளி. ஓகேங்க சார். எத்தனை வருஷமா நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் சார்? பிறந்ததுல இது எவ்வளவு ஏக்கர் இருக்கு சார்? தென்னை 15 ஏக்கர். தென்னந்தோப்பு கம்மி தானுங்க. சரிங்க சார். அது ஒரு 200-250 மரம் தான் இருக்கு. தென்னை கம்மி தான். 250 மரம் வச்சிருக்கீங்க. எதுக்காக இந்த மிஷின் வாங்கி சார்? இந்த மிஷின் முந்தியெல்லாம் தென்னை மட்டை விற்பனை ஆகும். சரிங்க. விறகு போகுது, மட்டை விறகு போகுங்க. அந்த இது பண்ணி விற்பாங்க ஓலையை. சரிங்க. இப்போ அந்த மாதிரி வியாபாரமெல்லாம் இல்லை. வேஸ்ட்டாக உழுகுது. அதை நாம் எடுத்து போட்டு மறுபடியும் கொண்டு போய் கடத்தி தீ வைக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பொருளை தீ வச்சோம்னா அதோட முடிஞ்சு போகும். பட் இந்த மாதிரி நாம் அரைச்சி போடும்போதுங்க என்ன நன்மைன்னா, மரத்தை சுற்றியுமே இதை எடுத்து போட்டுக்கலாமுங்க. அல்லது காடாமல் போடலாம். போட்டோம்னா 2 அனுகூலம். ஒன்று, வாட்டர் ரீட்டைன்மெண்ட்டுங்க, தண்ணியோட தேவை கம்மி பண்ணுது. 2வது, களை முளைக்கிறது கம்மி பண்ணுது. 2 அட்வான்டேஜ். ஆமாங்க, அதுக்காகத்தான் வாங்கினேன். மெயினாக வாங்கணும். ஸோ இந்த மிஷின் பற்றி நிறைய விவசாயம் பார்த்துட்டு இருப்பாங்க சார். அவங்களே என்ன நீங்கள் சொல்ல விரும்புறீங்க சார்? ஒரு தென்னை விவசாயம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை வாழை மரம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. சரிங்க சார். அது நீங்கள் ஒரு வாரம் செஞ்சீங்கன்னா இது பெரிய ரிப்பேர்லாம் ஒன்றும் வராதுன்னு நினைக்கிறேன். நான் புதுசாக தான் வாங்கியிருக்கிறேன். சப்போஸ் அப்படி வந்தாலும் அவங்க கேசிஐக்காரர் ரெடி பண்ணி கொடுப்பாங்க, சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு தடவை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வாழ்நாள் பூரா வச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாங்க. இது நம்ம மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மிஷின் தாங்க சார். 2 சைடு பார்த்தா பேரிங் இருக்கும், பேரிங் க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளேட் எல்லாமே ஹைலி ஹார்டட் பிளேடு தான். நீங்கள் பிளேடை சாணம் மட்டும் பிடிச்சி போட்டால் போதும், பிளேடு மாற்றணும் அவசியம். அதனால தான் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் டைம் நீங்கள் பண்ணணும். அதான் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றா எவ்வளோ நீங்கள் கையிலேருந்து போடுங்க, இல்லை த்ரூ பேங்க் வாங்குங்க. வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அனுகூலம் நிறைய இருக்கு சார். நாளைக்கு நம்மளால சம்பாதிக்க முடியுமோ முடியாதுன்னு பயப்படுறவன் தான் சார் சேர்த்து வைப்பான். எனக்கு அந்த பயம் இல்லை சார். ஸோ இந்த மிஷின்ஸை பற்றி ஜென்ரலாக ஒரு விவசாயிங்களுக்கு சார் எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்துருச்சு. நம்ம மாதிரி நிறைய பேர் ஃபார்ம் மெக்கனைசேஷனை பற்றி பேசுகிறோம், மிஷின்ஸை பற்றி பேசுகிறோம். பட் இன்னும் ஒரு எத்தனை % விவசாயிகளுக்கு போய் ஃபார்ம் மெக்கனைசேஷன் ரீச் ஆயிருக்கு? மெக்கனைசேஷன் அப்படிங்கிறது எல்லாருமே மெக்கனைஸ் பண்ணலாமுங்க. ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லைங்க. ஓகே, மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்றதுக்கு ஆளுங்க, விவசாயம் பண்ற காலங்கள்ல போய் நீங்க மிஷினை கொடுத்தா அது ஆப்ரேட் பண்றதுக்கு ஆள் இல்ல. காலையில் 9:10 வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. மிஷின் வாங்குறது ஈஸி, அது ஆப்ரேட் பண்றதுக்கு நீங்க நல்ல ஆள் இல்லைங்க. அது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. கரெக்ட் சார் சொன்ன மாதிரி. முன்னாடி விவசாயிகளுக்கே ஆள் பற்றாக்குறை இருந்தது. ஸோ அதுக்காக நம்ம மிஷின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி மிஷின்ஸை கொண்டு வந்தோம். பட் இன்னைக்கு மிஷின்ஸை ஓட்டுறக்கே நல்ல ஆளுங்க இல்லைன்னு சார் சொல்றாங்க.
ஸோ தொடர்ந்து நம்மளும் வந்துட்டு ஃபார்ம் மெக்கனைசேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விதைக்கிற கருவியிலேருந்து அறுவடை பண்ற கருவி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு படி மேலே போய் நம்ம இப்போ கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரி சார்பாக என்ன பண்ணோம்னா ஃபுல்லா ஆட்டோமேட்டிக் அக்ரிகல்ச்சர்ல கொண்டு வந்திருக்கோம். அது முதல் படியா நம்மளோட அக்ரிகல்ச்சரல் ட்ரோன்ஸை நம்ம கோயம்புத்தூர்ல கொடிஷா இண்டஸ்ட்ரியல் பார்க்ல மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி ஒவ்வொரு இடத்துலயும் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. சார் சொன்ன மாதிரி இந்த மிஷின் வந்து ஒரு பெரிய பண்ணையாளர் தான் வாங்கணும்னு இல்லை. சார் வந்து ஒரு 250 தென்னை மரம் வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் தன் தோட்டத்துல வர தோட்ட கழிவுல நானே உரமாக்கி அதை நானே ஒரு மரங்களுக்கு இனி ஆரோக்கியமானதா இருக்கணும். அதே மாதிரி இந்த மிஷின் யூஸ் பண்றதுனால தண்ணி பற்றாக்குறை தண்ணி செலவை வந்து 20-30% கம்மி பண்ணலாம். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு களை வளர்றதும் சுத்தி உங்களுக்கு கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து மிக சரியான ஒன்று. ஸோ இந்த மிஷினை நீங்க உங்க சொந்த சார் வந்து சொந்த பர்பஸ் பயன்படுத்துவாங்க. சில பேருங்க சார் டிராக்டர் வச்சு நம்மளுக்கு அதுக்கு ஓட்டுறதுக்கு வசதி, எனக்கு ஓட்டுறதுக்கு வசதி இல்லை, நல்ல ஆள் கிடையாது. அப்புறம் அது மெயின்டைன் பண்ணணும், அதெல்லாம் இருக்குதுங்க. இருந்தது அப்படின்னா நல்ல தொழிலுங்க. நல்ல தொழில் சார். நம்மளோட கஸ்டமர் ஒருத்தருங்க இப்ப திண்டுக்கல் பக்கத்துல வாங்கியிருக்காருங்க. முதல்ல ஒரே மிஷின் வாங்கினாரு. ஸோ இப்போ 2 மிஷின் ஆகி இப்போ 3 மிஷின் ஆயிடுச்சு. 3 மட்டை அடிக்கிற மிஷின் வச்சிருக்காரு, 2 விதை போடுற கறி வச்சிருக்காருங்க. அவர் வந்து கம்ப்ளீட்டா வாடகை கோட்டுறவர் தான். ஸோ அவரோட இன்டர்வியூ நாங்க நெக்ஸ்ட் வந்து எடுக்கலான்னு இருக்கோம். அவரோட இன்டர்வியூ சீக்கிரம் வரும். ரொம்ப நன்றிங்க சார் உங்க டைம். ஸோ நீங்க நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும்.